இந்த ஈவெண்ட்டில் ஆடி ஒரு 5-6 கில் எடுக்கலைன்னா அந்த ஈவெண்ட் ஆடுறதுல என்னங்க ஒரு சந்தோஷம். அப்படி நான் ஆடுற நல்ல ஒரு மேட்ச்சை, தரமான ஒரு மேட்ச் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே இறங்குறேன். இங்கே இறங்கும் போது என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள். டவரில் இறங்குறேன். இந்த டவரில் இறங்கும் போது ஒரு கிளிச்சு. பிஜிஎம் காரன்ட்ட தான் கேட்கணும், ஏன் இந்த கிளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கீழே வந்து ஒரு கன் எடுத்து ஆப்போசிட் பில்டிங்கில் ஒருத்தர் நின்னார். பாவம், அவர்கிட்ட கண்ணு கிடைக்கல போட்டுருக்கு. அவரை அடித்து நாக்கு வச்சு கண்டிப்பாக தெரியும் என்னால் அவரை அழுத்த முடியாது. அதனால நான் கீழே போய் லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணேன். எனக்கு கில்லு வராதுன்னு நினச்சேன். ஆனால் அவர் கீழே விழுந்து எனக்கு கில்லை கொடுத்துட்டாரு. அங்கேருந்து மெயின் ஏரியாவுக்கு போனேன். அங்கே 2 ஸ்குவாடுக்கு ஃபைட்டு. விடுவோமா நம்ம தேர்ட் பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஏறினேன். அவங்க ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. நானும் எலியிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். M29 ஒரு ஸ்ப்ரே பண்ணேன். ஆனால் அந்த கில்லை விடுவேன்னா நான். அதனால் மாலியை தூக்கி ஒரு டீம்மேட்டுக்கு அடிச்சு இவன் டீம்மேட்டோட கவனத்தை திசை திருப்பிட்டேன். ஈஸியாக அந்த கில்லை நான் செக்யூர் பண்ணிட்டேன். இவரோட டீம்மேட் என்ன நினைச்சான்னு தெரியல, என்னை விட்டுட்டு செகண்ட் பார்ட்டி எனிமியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இவரோட கில்லை நான் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். இன்னும் ஒரு கில்லு தான். அந்த கில்லை எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன். அவர் என்னை பார்த்துருக்கவே மாட்டார். ஈஸியாக அந்த கில்லை நான் எடுத்திருப்பேன். இது கிளிப் 2. இந்த கிளிப் 2ல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிரிப்பீங்க. ஏகேஎம்ல இங்கே ஒரு நாக்கு. அவரை ஈஸியாக மாலி போட்டு நான் முடிச்சு விட்ருவேன். இதுக்கப்புறம் 2 பேர் ஏறுவாங்க பாருங்க. அங்கே தாங்க சோக்குனா என்னன்றதை தெரிஞ்சுப்பீங்க நீங்கள். இதுக்கப்புறம் தாங்க சம்பவமே. 2 பேர் ஏறுவாங்க. ஈஸியாக நாக்கு வச்சிருக்கலாம். என்னோட சோக்கால் அது எப்படி கண்ணு தான் சோக்காச்சு. நேடை வச்சு ட்ரை பண்ணோன்னா அந்த நேடும் சோக்குங்க. எப்படி ஆகுதுன்னு பாருங்களேன். ஆனால் கண்டிப்பாக எனக்கு நல்லா தெரியும் இங்கே இருக்க 3 கிலோ எனக்கு தான் அப்படின்னு. அந்த நாக்கை ஈஸியாக செக்யூர் பண்ணிக்கிட்டேன். மிச்சம் 2 பேரும் கீழே ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்டில் இன்னொருத்தர் ஏறுவார். அவரை ஈஸியாக நான் ஏகேஎம் வச்சு நாக்கு வச்சு முடிச்சு விட்ருவேன். ஆல்ரெடி இவங்க 2 பேர் நாக்கில் இருப்பாங்க. இவங்களை ஏரியா அடிக்கலாம் பார்த்தா லெஃப்டில் இருந்து என்ன ஒருத்தர் அடிப்பார். ஆனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த 2 கில்லு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. அதனால நேரை ஈஸியாக போட்டு அந்த கில்லை செக்யூர் பண்ணிக்குவேன். அவங்க 2 பேர்த்தையும் கொண்டுட்டு இன்னொருத்தர் இறங்கினார். அவருக்காக பேண்டேஜை போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒருத்தர் என்னை எங்கேயோ இருந்து அடிப்பார். அப்படி சாகிறத எந்த ஒரு கேமரும் விரும்பவே மாட்டாங்க. பாவம், இவர் லோ எண்ட் டிவைஸ் போட்டிருக்கு. அதனால இறங்கி ஆட முடியல. சரி, இவர் தான் அப்படி அடிச்சிட்டாரு, நம்ம டெம்பிளில் இறங்கி நிறைய லூட் அடிச்சுட்டு அங்கே ஆடலாம்னு நினச்சி அங்கே போனேன். அங்கே போய் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்படி சாகிறத எந்த கேமரும் விரும்பவே மாட்டாங்க, வெறுத்துருவாங்க. அப்படி ஒரு சம்பவம். எனக்கு தோணுச்சு இங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு. இருந்தாலும் எனக்குள்ளே லூட் அடிப்போன்னு அடித்தேன். லூட் அடித்தேன். எனக்கு பட்டையை போட்டு விட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் செத்துருந்தா அந்த மூமெண்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.